ஹலோ வெல்கம் ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். இன்னைக்கு நம்ம மத்திய அரசு கொடுக்கக்கூடிய மானிய சிலிண்டர் இலவசமாக பெறுவது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க பார்ப்போம். பிஎம் உஜ்வாலா யோஜனா இந்த திட்டத்தின் கீழ் பாருங்கள், பயனாளிகளுக்கு இலவச எல்பிஜி அடுப்பு மற்றும் ஒரு சிலிண்டர் மற்றும் இலவச எல்பிஜி இணைப்பு வழங்கப்படுகிறது. வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் குடும்பங்களுக்கு இந்த திட்டம் மிகவும் உதவிகரமாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து பார்ப்போம். பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா விண்ணப்பம் பெறுவது எப்படின்னு பார்ப்போம். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்பது ஏழை குடும்பங்களுக்கு இலவச எல்பிஜி இணைப்புகளை வழங்கும் இந்திய அரசின் திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு இலவச எல்பிஜி அடுப்பு மற்றும் ஒரு சிலிண்டர் மற்றும் இலவச எல்பிஜி இணைப்பு தராங்க. சரியா? அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் கட்டாயத்தில் இருக்கும் அத்தகைய குடும்பங்களுக்கு தான் இது ரொம்ப தாராங்க. சரியா? இந்த திட்டத்தினால் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான குடும்பங்கள் நேரடியாகவே பயனடைந்து வருகிறார்கள். அதன்படி ஒவ்வொரு புதிய பயனாளிகளுக்கும் ரூ. 1600 நிதியுதவியும் தரப்படுவதால் பயனாளிகள் இதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்ப்போம். வறுமை கட்டிற்கு கீழ் வாழும் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு மட்டுமே இத்திட்டத்தின் கீழ் இலவச சிலிண்டர் இணைப்பு பெற முடியும். விண்ணப்பிக்கும் பெண் வயசு 18 இருக்கணும். சரியா? அவருக்கு இதுவரை சமையல் சிலிண்டர் இணைப்பு எதுவும் இல்லாமல் வாங்கியிருக்காமல் இருந்துருக்கணும். விண்ணப்பதாரர் இந்திய பிரஜையாக இருக்கணும். சரியா? இவ்வளவு தகுதியும் இருந்தால் சம்பந்தப்பட்ட பெண்ணின் பெயரிலேயே சிலிண்டர் இணைப்பு வழங்கப்படும். இதை தவிர பட்டியல் வகுப்பு பழங்குடி குடும்பங்கள், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம், அந்தியோதயா அன் யோஜனா, காட்டுவாசிகள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், தேயிலை மற்றும் முன்னாள் தேயிலை தோட்ட பழங்குடியினர், நதியோர தீவுகளில் வசிக்கும் மக்கள் ஆகிய 7 பிரிவின்கள் கீழுள்ள திட்டத்தில் பயனடையலாம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? மேலும் இந்த திட்டத்தை பெறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். வாங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள். நகராட்சி தலைவர், நகர்ப்புற பகுதி அல்லது பஞ்சாயத்து தலைவர், கிராமப்புற பகுதி வழங்கிய வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கான சான்றிதழ், ஆதார் கார்டு 2, 3 வாக்காளர் அடையாள அட்டை, 4 ரேஷன் கார்டு, 5 குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் நம்பரு. சரியா? 6 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 7 பாருங்கள் சாதி சான்றிதழ், 8 முகவரி ஆவணம் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். சரியா? விண்ணப்பதாரின் ஒப்புதல் கடிதம், ஜன்தன் வங்கி கணக்கு அல்லது வங்கி பாஸ்புக்கு கட்டாயம் ஏதாச்சும் ஒரு பாஸ்புக்கு கண்டிப்பாக வச்சுருக்கணும். இணையில் இப்போது திட்டத்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி என்று பார்ப்போம். சரியா? 1. PMUY இன் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிடவும். சரியா? https www.pmuy.government.in பார்வையிடலாம். 2. அப்ளை ஃபார் நியூ உஜ்வாலா 2.0 கனெக்ஷன் என்ற இணைப்பு கிளிக் செய்யவும். 3. உங்கள் ஆதார் அட்டை எண் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிடவும். சரியா? 4. சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் செய்யவும். 5. உங்கள் மொபைலில் பெற்ற ஓடிபியை உள்ளிடவும். 6. உங்கள் பெயர் மற்றும் முகவரி தேவையான பிற தகவல்களை நிரப்பவும். 7. உங்கள் சம்மதத்தை அளித்து சப்மிட் பொத்தானை கிளிக் செய்யவும்.